அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய யூடியூப் தளத்தில் இப்போது +2 மாணவர்களுக்கான ஒரு சீரியஸஸ் டாப்பிக்கில் தான் போயிட்டுருக்குறோம். நிறைய பெற்றோர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நிறைய கொரிஸ் கேட்குறாங்க. என்னால் முடிந்த அடுத்தடுத்த உதவிகளை நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறோம். அடுத்து இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் வந்து லாயர். ஓகே, நிறைய பெற்றோர்கள் கண்டிப்பாக ஒரு 10th முடித்த உடனே அவர் கெரியர் பார்த்த அவர் இதுதான் ஆகணும், இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே டிசிஷன் எடுத்து அதற்கேற்றதை தான் 11th குரூப் எடுத்த மாணவர்கள் இருக்கிறாங்க. சில பெற்றோர்கள் இன்னமும் சின்ன கிராமங்கள்லாம் என்ன படிக்க வைக்கிறதுன்னு ஐடியெல்லாம் இருக்காது. மார்க் 250 மார்க் எடுத்தால் 4th குரூப்பு, 350 மார்க் 450 மார்க் எடுத்தால் 1st குரூப்பு, இப்படி தான் போன மாணவர்கள் இருக்கிறாங்க. பட் இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த கோர்ஸை பற்றியான அவேர்னஸ் மக்களுக்கு இருக்கணும், மாணவர்களுக்கு இருக்கணும். இன்னமும் நிறைய சிட்டிஸ்லாம் ஒரு லாயரா ஆகிட்டார் அப்படின்னா ஒரு கட் அவுட் வச்சு ஒரு பிரம்மாண்டமா அந்த வீதியே, அந்த தெருவே, அந்த வில்லேஜே ஒரு லாயரா மாறிட்டாருன்னு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடுற மாணவர்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். லாயர் படிப்பு அவ்வளோ வருஷத்தை ரொம்ப ரொம்ப பெரிய படிப்பாக தான் நான் பார்க்குறேங்க. ரொம்ப டெக்னிக்கலாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிட்டு அந்த லாஸோடைய நேர்மையான இருக்கிற விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு அதை வந்து படித்து நாளைக்கு ஒரு பெரிய லாயராக மாறும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இந்த சொசைட்டிக்கு சேவையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அது இல்லாமல் மிகப்பெரிய நேம் அண்ட் ரெப்புடேஷன், இவன் எக்கனாமிக்கல் சயின்ஸு நிறைய விஷயத்த வந்து இந்த லாயர் படிப்பு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இதை படிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சோம் அப்படின்னா, நார்மலாக லாயர் எப்படி சூட் பண்ணுவாங்கன்னா, +2 முடித்த உடனேயே ஒரு 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்சஸாக எடுப்பாங்க. ஒரு டிகிரி ப்ளஸ் எல்எல்பி. இப்போ வந்து அப்படி டிகிரி ஒரு எல்எல்பி அப்படின்னா பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி கூட சில கல்லூரியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப்பாக இருந்தாங்கன்னா பிசிஏ போவாங்க. இல்லை நார்மலாக எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் படிச்ச ஸ்டூடெண்ட் பிகாம் எடுக்க முடியாது, ரைட்? பிஏ தான் எடுக்க முடியும். அப்படி பிஏல சீட் அவைலபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பிசிஏ எல்எல்பி கூட எடுத்து படிக்க முடியும். அவங்க டிகிரி சம்மந்தமான கோர்ஸையும் சொல்லி கொடுத்துட்டு அது ரிலவெண்டான லீகலைஸ்டு அந்த கோர்ட் ஆஃப் லா, அதில் ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ 3 இயர்ஸ் கோர்ஸ் ஒன்று இருக்குது, 5 வருஷ கோர்ஸ் இருக்குது. +2 மாணவர்கள் ரெண்டையும் கலந்து இன்டகிரேட்டடாக 5 வருஷம் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஏற்கனவே டிகிரி முடித்தவங்க இதை நீங்கள் பார்க்குறீங்களா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் டைரெக்டாக ஒரு 3 வருஷம் எனி டிகிரி, தமிழ்நாட்டில் டிகிரிக்கு ஹோல்டருக்கு வர எவ்வளோ % மாணவர்கள் பார்த்துருப்போம். நிறைய ஒரு டிகிரி முடிக்கும் போதோ டிகிரி முடிக்கிற வரைக்கும் நடந்து வந்த பாதைகளில், அடுத்து வேலைக்கு போகிற பாதைகளில் நிறைய விதமான எங்கேயாவது ஒரு இடத்துல லாயராக ஆயிருக்கக்கூடாதா, ஐயோ நம்ம படிக்காம விட்டனே, லாயர் படிச்சிருந்துருக்கலாமோ, அழகாக இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ரெடி, லாயர் படிக்கலாங்க. அவ்வளோ வாய்ப்புகளும் அவ்வளோ விதமான ஒரு வேலை வாய்ப்புகளும் ஆப்ஷனும் இருக்குங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் ஒரு ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ப்ரிஃபரபிளி நம்ம ஸ்டாஃப் அதை அட்டாச் பண்ணுறா பாருங்கள். அதை அட்டாச் பண்ணி அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி ஸ்டாப் பண்ணி அதில் இருக்கிற சப்டிவிஷன்லாம் பாருங்கள். ஏன்னா எல்லா விதமான சின்ன சின்ன குற்றங்களுக்குமே அந்த லா வந்து ஸ்பெசிஃபைடு லா தான் பண்ண முடியும். ஒரு லேபர் லானா லேபர் சம்மந்தமான லா வந்து அதை படித்தவர் தான் அதை டீல் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய சப்டிவிஷன் பிரிஞ்சு அதை சார்ந்த படித்த ஒரு லாயர் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். இப்போ சைபர் லா அப்படின்னா, சைபர் லா நீங்கள் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு சைபர் கிரைம் ரிலேட்டடான ஒரு கொரிஸ் வருது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, அவங்க இன்னைக்கு எப்படி வந்து ஒரு மெடிக்கல் மருத்துவம் படிக்கும் போதே ஒரு குழந்தைங்கன்னா பீடியாட்ரிக்ஸ்லாம் பார்க்க போகிற ஆர்வம் வந்துருச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், டாக்டர்னு வெள்ளைக்கோட்டு போட்டுருக்கிறாரா, எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறாரா போய் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், அதுலேருந்து வெளியில் வந்து பீடியாட்ரிஸ்ட் தான் போகணும் அப்படின்ற அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்குல்ல. அது மாதிரி தான் ஒரு லாயர் படிப்புக்கும் நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகளை இருக்கிறோமோ அந்த பிரச்சனைக்கேற்ற படித்த அந்த லாயரை ப்ரிஃபர் பண்ணுற அவேர்னஸ் வருங்காலத்தில் மாறும். ஸோ அது மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. லாயர் இதில் எது நல்ல ஒரு குரோவான டிபார்ட்மெண்ட்டாக இருக்குமோ அதை எடுத்து படிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். யூஜி முடிச்சோடனே நீங்கள் பிஜி போகலாம், யூஜி முடிச்சோடனே டைரெக்டாக கவர்மெண்டோடைய லா எக்ஸாமினேஷன் எழுதலாம், டைரெக்டாக ப்ராக்டிசஸ் பண்ணலாம். நிறைய கெசட் ஆஃபீஸர், நிறைய எக்கச்சக்கமான ஒர்க்கை நீங்கள் எடுத்து பண்ண முடியும். படிப்பில் வந்து நீங்கள் வந்து லாயரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பாக தான் நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்லூரிகள் பல வருட காலங்களாக அரசு கல்லூரிகளை மட்டுமே வச்சிருந்த தமிழ்நாடு இப்போ ப்ரைவேட் கல்லூரிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போது அரசு கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி அரசு சட்ட கல்லூரிகள் 15 கல்லூரிகள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரைவேட் கல்லூரிகளாக, ஏன்னா லாயர், இப்போ நான் லாயரை பற்றி சொல்லிட்டேன், எங்கே படிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து கவர்மெண்ட் லா காலேஜஸ் முடிச்சிட்டோம்,
அடுத்து ப்ரைவேட்டில் ஒரு 12 கல்லூரிகள் இருக்கிறாங்க. அதில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு 2 கேட்டகரி இருக்கிறாங்க. அந்த கவுன்சில் அதுவும் வந்து ப்ரைவேட் காலேஜில் லாயர் நம்மளால் படிக்க முடியும். இது 2 கல்லூரிகள் தாண்டி வேறு யார் சார் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் டீம்டு பல்கலைக்கழகம்னு சொல்கிற ரைட் டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, இப்போ ரைட் ராமச்சந்திரா, வந்து செட்டிநாடு, எஸ்ஆர்எம், இதில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் சில கோர்ஸ் ஆஃபர் பண்ண மாட்டாங்க, சில கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எஸ்ஆர்எம்னா லாயர் இருக்குது. அது மாதிரி லாயர் அந்த யூனிவர்சிட்டி லெவலில் எடுத்து படிக்கலாம். அடுத்து 4 வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட 2019 ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆக்டில் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆரம்பித்தாங்க. அதில் நம்ம லாயர் படிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு கேட்டகரி நிறைய பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இமீடியட்டாக நம்ம வந்து ஒரு லாயர் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களும் படிக்கலாம். அதற்கு வேற மாநிலங்கள்லையும் இருக்குது. ஆந்திரா, பெங்களூர், இந்த மாதிரியான இடங்கள்லையும் வந்து உங்களால் லாயர் படிக்க முடியும். லாயர்ன்றது உங்களுக்கு ஒரு பேஷனேட். நான் ஒரு இந்த மாதிரி ஒரு ரீதியில் ஒரு பிரச்சனையில் நான் மாட்டினேன், நான் ஒரு லாயரை போய் பார்த்தேன், அவரோட ஆக்டிவிட்டிஸ், பிஹேவியர், அந்த பேஷனேட், அந்த ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கொஞ்சம் பண்ணியிருந்தா இல்லை அதை படிச்சிருந்தா நான் இந்த லெவலுக்கு வரலாமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட எத்தனையோ லாயர் நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி லாயராக மாறுறவங்களையும் பார்த்துருக்கிறேன். ஒருவேளை லாயர் உங்களுக்கு ஒரு இந்த வரைக்கும் பேஷனேட்டாக இல்லையா, இப்போ பேஷனேட்டாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு எக்கச்சக்கமான இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஃபேமிலி, என்வரன்மெண்ட், ப்ராப்பர்ட்டி, எக்கச்சக்கமான வீட்டு கம்பெனி ரிலேட்டட் இஷ்யூஸ், எவ்வளோ ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் டீல் பண்ணுறது லாயர்ஸ் மட்டும்தான். ஸோ மிக முக்கியமான படிப்பாகவும் மிக ஒரு தரமான படிப்பை பற்றி உங்களுக்கு நான் சொன்னதில் எனக்கு ஒரு பெருமை. டிகிரி லெவலில் படித்து முடித்தவங்க, வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களும் நீங்கள் லாயர் படிக்க வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் +2 படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு டைரெக்டாக லாயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து விருப்பம் உள்ள மாணவர்கள் மட்டுமே. இந்த எப்போதுமே ஒரு கோர்ஸ் எடுக்கும்போது அந்த கோர்ஸ் எனக்கு என்ன கொடுக்க போகிறது அப்படின்றதுல மறந்துடக்கூடாது. இப்போ லாயர்ன்றவர் நிறைய பேசுவார்னு சொல்லுவாங்க, நிறைய யோசிப்பார்னு சொல்லுவாங்க, பெருசாக நம்பிக்கைலாம் வச்சுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அது வந்து இது அந்த ஜாபோடைய ரோல். இந்த மாதிரியான விஷயங்கள் அது கொடுக்கும். அது உங்களுக்கு சரியாக இருக்கும்ன்ற நினைக்கிற பட்சத்தில், உங்களுக்கு பிடித்திருக்கிறது அந்த வேலை அப்படின்ற பட்சத்தில், கண்டிப்பாக எத்தனையோ லாயர் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ஒரு நல்ல லாயராக வரணுன்றதை மட்டும் ஆசையாக வச்சு படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு முழுமையாக நான் உதவி பண்ண ரெடியாக இருக்கிறேன். தேவை இருக்கிற பட்சத்தில் தாராளமாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த லைனில் உங்களுக்கு அந்த இடத்தை வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேவை இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.